இப்போ கட்டாயில முன்னாடி இது வேண்டாமா கட்டி கொடுப்பியா ஆட்டோ சற்று முன்னதாக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தொடர்ந்து தற்பொழுது அவர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு குறித்து பேச சபாநாயகர் அனுமதி அளிக்கவில்லை என்ற நிலையில் அவர்கள் அமளியில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது அவையிலிருந்து வெளியேறியிருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக தற்போது இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது அதிமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசுவதற்கு தங்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அந்த நேரமில்லா நேரம், அதாவது கேள்வி பதில் நேரம் முடிந்தவுடன் அவர்கள் பேச முற்பட்டார்கள். ஆனால் அதிமுகவினர் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக பேசுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக 10 நாட்களாக இந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டு வருகிறோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறீர்கள் என்று அதிமுகவினர் பேசினார்கள். அந்த விவகாரத்தை பொறுத்தவரை அது ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு இடம் இருக்கின்றது. பேசுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று அவர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு கொடுத்து பல நாட்கள் ஆகிறது, எங்களுடைய கவன ஈர்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்டிருந்தார். பட்டப்பகலில் வீட்டில் புகுந்து 10க்கும் மேற்பட்டோர் இது போன்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனையில ஈடுபட்டிருக்கிறார்கள், சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. எனவே அது தொடர்பாக பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் இந்த கோரிக்கையை விடுத்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பு வழங்க முடியாது. அது குறித்த பதிலை நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அதிமுக சார்பில் கவன ஈர்ப்பு தொடர்பாக ஏற்கனவே பல விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், மற்ற விஷயங்கள் குறித்து பேசுங்கள், சட்டம் ஒழுங்கு குறித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சபாநாயகர் தெரிவித்து விட்டார். குறிப்பாக முல்லை பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நீங்கள் வேறு கவன ஈர்ப்புகளை கொடுத்திருக்கிறீர்கள், அதில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்கிறேன், எதில் பேச வேண்டுமோ நீங்கள் பேசலாம், ஆனால் இந்த விஷயத்திற்கு பேச அனுமதி கொடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அதனை ஏற்க மறுத்து எதிர்க்கட்சியினர் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது எழுந்து பேசிய அவை முன்னவர் துரைமுருகன், எதிர்க்கட்சி தலைவர் ஒரு தீர்மானம் கொடுத்திருக்கார் என்றால் அது குறித்து முடிவு செய்து அதை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என முடிவு செய்ய வேண்டியது சபாநாயகர். சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மறுப்பு தெரிவித்து விட்ட பிறகு அதனை கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒரு முறை ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டால் அது அவ்வளவுதான், அதனால் அடுத்த பிரச்சனையை அடுத்த சப்ஜெக்ட் தான் பேச வேண்டும் என்று துரைமுருகன் அவர்களும் தெரிவித்தார். ஆனாலும் எதிர்க்கட்சியினர், அதாவது அதிமுகவினர் அதனை ஏற்க மறுத்து சென்னையில் நடைபெற்ற அந்த வீடு புகுந்து தாக்குதல் நடைபெற்ற சம்பவத்தை அவர்கள் குறிப்பிட்டு